ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ் சீசன் 1 எபிசோடு 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீசன் 1 லாஸ்ட் எபிசோட். இந்த சீசன் 1 எபிசோடு 8 நேம் வந்து த கேஸ் ஆஃப் த ஹங்க்ரி ஸ்னேக். இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னா, நம்ம எட்வின் வந்து இந்த நரகத்தில் மாட்டியிருப்பார். அவர் சார்லஸ் காப்பாற்ற போயிருப்பார். ஸோ அந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கடைசியாக எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நம்ம எஸ்தர்ன்ற அந்த சூனியக்காரி கிழவியோட கதையை பற்றி நம்ம கேட்கிங் சொல்கிறாரு. அதாவது இந்த சூனியக்காரி கிழவி முன்னால் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வந்து ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட தவறான உறவில் இருந்ததுனால இந்த எஸ்தர் வந்து லிலித் அப்படின்ற ஒரு கடவுள்கிட்ட நம்ம மாதிரி வரம் வேண்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க வந்து எப்படின்னா சின்ன பொண்ணுங்களெலாம் கடத்தி இளமையை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இவங்க பார்க்க வயசானவங்க மாதிரியே தெரிய மாட்டாங்க, இளமையான மாதிரி தெரிவாங்க. ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம எட்வின் அண்ட் சார்லஸை பிடிச்சி இந்த எட்வின் நரகத்துலேருந்து வந்ததுனால அவருடைய சக்தியை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம எட்வினும் சார்லஸும் தப்பிச்சாங்க, கிறிஸ்டல் அண்ட் நீக்கோவுக்கு என்ன ஆச்சு, ஜெனிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த சீசன் 1 எபிசோடு 8 த கேஸ் ஆஃப் த ஹங்க்ரி ஸ்னேக்கோட கதை. இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.